ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் புதுசாக வாங்கினா சாமந்தி செடி நம்ம கோகோ பீட்டில் நடலாம். கோகோ பீட்டில் எப்படி நடுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ வெயில் இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். சாயிலோட கோகோ பீட் எப்படி நடுறதுன்றது அது அப்புறமா நான் தனி வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்து கோகோ பீட்டில் எப்படி நடுறதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள், இதில் 2 செடி இருந்தது. ஒரு செடி வாடிடுச்சு, ஒரு செடி நல்லா இருக்குது. பக்கத்தில் கூட பாருங்கள் கண்ணெல்லாம் எழும்பிருக்கு பர்பிள் கலரில். இப்போ நல்லா இருக்கும்போதே நம்ம தொட்டிக்கு செடி மாற்றிடணும். ஒவ்வொரு வாட்டி நம்ம வாங்கி வைக்கும்போது எல்லா செடியும் நல்லா தான் இருக்கும். சில டைமில் ஒவ்வொரு செடி காஞ்சி கூட போகலாம். ஏன்னா வந்த உடனே மாற்றக்கூடாது. ஒரு 3 days வரைக்கும் நம்ம வச்சுருந்து தான் மாற்றணும். நம்ம சீக்கிரமாக நட்டாலும் வேரில் நிறைய தண்ணி ஊற்றுறப்போல ஆகிடும். அதுக்காக நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு 3 days வச்சுருந்து 4th day செடி நட்டுடுங்க. இப்போ சம்மர் சீசனில் எப்படி கோகோ பீட்டில் நட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் உச்சி வெயிலில் கூட வச்சிடலாம். அதாவது நட்டு 2 days வச்சுருந்து 3rd dayலேருந்து நல்லா உச்சி வெயிலில் வைக்கலாம். எதுவும் செய்யாது. ஏற்கனவே நான் வளர்த்துருக்குறேன். கோகோ பீட்டிலலாம் நல்லா தான் வளர்ந்துது. பக்கத்தில் நிறைய பிரான்ச்சஸ்லாம் கூட நல்லா வளர்ந்துது. இப்போ இந்த பாட்டில் தான் நான் நட போகிறேன். இப்போ இந்த பாட்டிலே ஏற்கனவே ஹோல்ஸ் இருக்குது. இது அடைக்கிறதுக்காக நம்ம வந்து ட்ரை லீஃப் போடுறோம். சப்போஸ் ட்ரை லீஃப் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கோகோ பீட்டே போட்டுக்கலாம். கோகோ பீட்டாலேயே நீங்கள் வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிடலாம். இப்போ இது போல் நம்ம போட்டுட்டு கொஞ்சம் போல் மண்புழு எரு வந்து கொஞ்சமாக போடணும் பாருங்கள். கூடவே வந்து நீம் கேக் வந்து பெப்பர் முன்னாக்கு போடணும் பாருங்கள். ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் போட்டால் போதும் பாருங்கள். இது போல் வந்து திருப்பியும் ஒரு ஸ்டெப்பு 1/4 பங்கு போட்டுட்டு நீம் கேக்கும் வெர்மி கம்போஸ்ட்டு போட்டேன். திருப்பியும் வந்து கோகோ பீட் போட்டேன். இது போல் போட்டுட்டு திருப்பி வந்து வெர்மி கம்போஸ்ட் போடணும். கொஞ்சம் மண்ணில் சேர்ந்தா போல் இருக்கும் நம்ம அது போலலாம் போடும்போது பாருங்க. இது போல் இப்போ நோய் இல்லாமல் நல்லா வளரும். அதுக்காக அது போலலாம். இப்போ கோகோ பீட்லலாம் நீங்கள் எதுவும் படுத்தல, மண்புழு எருவு நீம் கேட்க போதும். இப்போ இந்த மண்ணுக்குள்ளே இருக்குது. பக்கத்தில் கண்ணு கூட எழும்பி வருது பாருங்க. அதாவது இங்கே லைட்டாக மண் உடைச்சிட்டு பாருங்க இது போல் இருக்குது. இது போல் வேப்பமுன்னாக்கு மண்புழு போட்டு திருப்பியும் கொஞ்சமாக கோகோ பீட் போடணும். ஏன்னா அந்த நீம் கேக்கெல்லாம் வேரில் ரொம்ப படக்கூடாது. உடனே நட்ட உடனே சொல்கிறேன் அதிகமாக. இது போல் வச்சுட்டு நீங்கள் ஹைட் பார்த்துட்டு இந்த செடி ஏற்கனவே மண்ணுக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்கோ அது போல் வைக்கணும். நம்ம புது செடி வாங்கினா சாமந்தி செடி இந்த மெத்தடில் கூட கோகோ பீட்டில் நீங்கள் நடலாம். நான் ஏற்கனவே இந்த மெத்தடில் நட்டினேன். பக்கத்தில் கண்ணெல்லாம் போட்டு நல்லா வளர்ந்தது. அதில் இத்தனைக்கும் கண்ணெல்லாம் பக்கத்தில் இல்லை நான் நடும்போது. அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி வளர்க்க பக்கத்தில் கண்ணெல்லாம் வந்தது. இப்போ வந்து மேல் பாகத்தில் மட்டும் வெர்மி கம்போஸ்ட்டு போட்டுக்கணும். ஏன்னா நீம் கேக்கெல்லாம் உள்ளே போட்டுட்டோம். நம்ம மேல் பாகத்தில் மட்டும் மண்புழு எரு போட்டுக்கணும். இது போல் போடுறதுனால பிளான்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வளரும். அதுக்காக இந்த பர்பிள் கலர் சாமந்தி கூட வர்றது கஷ்டம். அதுக்காக தான் நான் இது போல் கோகோ பீட்டில் போடுறேன். அதிகமாக வெயில் இருக்கும்போது கோகோ பீட்டில் கூட நம்ம நட்டுக்கலாம். ஆனால் இது போல் இருக்கா, நீங்கள் வந்து சாஞ்சா போல் இருந்தால் இது போல் வச்சுட்டு குச்சி வைக்கணும். ஸ்டிக் ஏதாவது மெலிசாக இருந்தால் அது நிற்கிறதுக்காக வைக்கணும். நான் அப்புறமா வச்சு விட்டுருவேன். இது போல் வச்சுட்டு நீங்கள் உடனே ரைஸ் வாட்ரு தண்ணி அதெல்லாம் கொடுக்கலாம், ஒன்றும் செய்யாது. இது போல் கொடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றும் போது பாருங்கள் கோகோ பீட்டில் தான் நம்ம நட்டிருக்கிறோம். அதனால சாஞ்சி போகும் செடி. சாயாமல் இருக்கிறதுக்கு தான் நான் ஸ்டிக் வைக்க சொன்னேன். மெலிசாக வச்சா போதும். ரொம்ப திக்கான ஸ்டிக்கெல்லாம் வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு வாட்டி நல்லா நிறைய தண்ணி ஊற்றிடுங்க. நாளைக்கு தண்ணி ஊற்றாமல் நாளை மறுநாளுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.